ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா புனிதாவோட அம்மாவை வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டை வந்து ஒழிச்சு வச்சுட்டு ஒன்னால தான் அம்மா நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு வந்து நிறுத்தாமல் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தால் இதில் நீ கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. புனிதா வந்து சிரிக்கிறாங்க. உனக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிரிக்கிற? பின்ன என்னை படிச்சிருந்தா தானே உனக்கு அறிவு இருக்குது. இதில் கையெழுத்து போட்டால் அதோடு முடிஞ்சு போச்சா? அதோடு இல்லைன்னா என்னால் உரிமை கோர முடியாதா? சட்டப்படி வீட்டிலேருந்து கையெழுத்து போட்டால் எப்படிரா செல்லும்? கொஞ்சமாவது படிச்சிருந்தா தானே தெரியும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டையாகிறது. உடனே கையை தூக்கி அடிக்க போகிறாரு மணிகண்டை. உடனே அந்த கையை வந்து பிடிக்கிறாங்களே, உடனே ஓங்கி கன்னத்தில் வந்து மணிகண்டை கன்னத்தில் வந்து புனிதா அடிச்சிடறாங்க. அடித்தது உடனே மணிகண்டை வந்து பயங்கரமாக அடிக்க வந்து ஓடி வரான். புனிதாவை எல்லாருமே வந்து தடுத்து ஒரு மிகப்பெரிய வந்து சண்டை வருது. உடனே அமுதா உள்ளே போது எங்கள் அண்ணியை அடிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புனிதாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புனிதா வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவங்க வழியில் வந்து துடிக்க ஆரம்பித்தாங்க. அம்மா அம்மான்ட்டு பெருசாக வந்து கத்த ஆரம்பித்தாங்க. கபிலன் வந்து இதுக்கு தான் முதலே வந்து சொன்னார், முதல்ல உன் உடம்பை பார்த்துக்கோ, சண்டை போடாதே அப்படின்னா வந்து புனிதா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? எல்லாருமே விரோதியாக இருக்காங்க அந்த வீட்டில், யாருமே இது இல்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இது வேணும்னே இழுத்து விட்டது தான் சொல்லலாம். புனிதாவுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பார்த்தா எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் அளவோடு இருந்தால் தான் நல்லது. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தா புனிதா வழியில் உடனே வந்து எல்லாருமே பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்குறாங்க. இப்போ வந்து என்ன குழந்தைக்கு என்னாச்சு என்ன அதை பற்றி தெரியல. வயிற்றில் வேறு குழந்தை இருக்குது, அதை பற்றி என்ன ஏதுன்னு அதை பற்றி வந்து தெரியல. இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. கபிலன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. இதே சமயம் இப்போ வல்லவராயனுக்கு எல்லாமே அது தெரிஞ்சு போச்சு. எல்லாமே அமுதாவுக்கு மணிகண்டன் 2 பேருமே சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. வேணுன்னே அம்மாவை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. புனிதா வந்து சொல்லிடுறாங்க, எங்கள் அம்மா வந்து நேரில் நீ வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லட்டும், இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் மணிகண்டனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அமுதாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க போட்ட பிளானில் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க? வில்லி அமுதா ஜெயிக்க போகிறாளா, புனிதா ஜெயிக்க போகிறாளா அப்படின்னு தெரியல. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா, அடுத்த சீரியல் சன் டிவியில் பூங்கொடி அப்படின்னு 11:30க்கு போடுற சீரியல் வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னாச்சு அப்படின்னா, பூங்கொடி கூட இப்போ வந்து ரொம்ப வந்து அவங்க நாத்தனா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க அண்ணன் வந்து சக்தியை வந்து காதலிக்கிறதுனால ரொம்ப வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க. நான் வந்து உனக்கு வந்து எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், அதை பற்றி நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இப்போ வந்து பூங்கொடி வந்து வாசலில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போட போகிறாங்க. கூடவே வந்து சிரித்து பேசிக்கிட்டு சுருதி வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தச்சலாம் அங்கேருந்து உள்ளேருந்து வர அவங்க பெரியம்மா வந்து பார்த்துட்டாங்க. அடப்பாவமே, இது சுருதி பூங்கொடி கூட சிரிச்சு பேசுகிறாங்களா? ஏன்னா வந்து பார்த்தா சுருதியோட அம்மா அவங்க பெரியம்மா 2 பேருமே வந்து விரோதியாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ வந்து இப்படி சிரிச்சு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வராங்க. அங்கேருந்து வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நடக்குது தெரியுமா, அங்கே சுருதி சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சந்தோஷம் தானே, இப்போவாது அவள் சந்தோஷமாக இருந்தாலே அது போதும். அவள் யார் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கா, நீ போய் முதல்ல போய் பாரு, நம்ம விரோதி பூங்கொடி கூட தான் சிரித்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு போகிறாங்க. அப்போவே அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே வந்து தெரியும், இப்போ பூங்கொடி கூட சிரித்து பேசுகிறான்னா கண்டிப்பாக அவள் வந்து சக்தியை வந்து அவள் காதலிக்கிறா, அதனால தான் அவன் மேலே பாசமாக இருக்கா அப்படின்னு வந்து அவங்க அம்மாவுக்கு புரிய போகுது. இதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ண போகிறாங்க தெரியல. சுருதியை வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வருவாங்கலாம் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னதால் வந்து இப்போ வந்து கெட்ட குணத்தோடு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ திருந்தி வந்து மனசார வந்து அவங்கள வந்து அண்ணியாக ஏற்றிக்கிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வாச திண்ணையில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படாத, நீ வீட்டுக்குள்ளே வரும்போது சக்தியை வந்து நீ இந்த சக்தி இந்த வீட்டுக்குள்ளே எப்போ மாப்பிள்ளையாக வரானோ அப்போ நானும் மருமகளும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியல் வந்து விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு சீரியல் ரிவ்யூ சொல்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம், ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா நம்ம சீரியல் பார்க்கணும், ஒவ்வொரு கேரக்டரையும் மனசில் வந்து வைக்கணும். அதுவும் டெய்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போடுறேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.